5 நாட்கள் பயணமாக இன்று உதகைக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மே 15ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இதற்காக 5 நாட்கள் பயணமாக இன்று காலை 10 மணிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் அவர் சாலை வழியாக உதகைக்கு செல்ல உள்ளார். பொதுமக்களுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். தொட்டபெட்டாவில் பழங்குடியின மக்களை சந்தித்தும் முதலமைச்சர் உரையாட உள்ளார். இதேபோல பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மே 16 அல்லது 17ஆம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மிரட்டி வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நில அபகரிப்பு வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை வரும் 23ஆம் தேதி சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதேபோன்று பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் அதே நாளில் ஆஜராக வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் திடீரென மழை பெய்ததால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். காலை முதலே வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலுக்கு பிறகு சட்டென்று வானிலை மாறி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. கிண்டி, வலசரவாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. கடும் வெயிலில் தவித்து வந்த மக்களுக்கு இந்த மழை சற்று ஆறுதலை தந்தது. புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, வளசரவாக்கம், மதுரவாயல், போரூர், ராமபுரத்தில் மழை பெய்தது. சூறைக்காற்று வீசியதில் திருமுல்லைவாயில் உடற்பயிற்சி நிலையத்தின் பிரம்மாண்ட பெயர் பலகை கீழே விழுந்ததில் கார் கண்ணாடி உடைந்து சேதமானது. நாகை மாவட்டத்தில் ஆதமங்கலம், கொடியாலத்தூர், திருக்குவளை, எட்டுக்குடி, வலிவலம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. வேலூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதேபோல சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மறுநாள் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் இயல்பு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு குறைவு என்றும் சென்னையில் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல என்றும் இது இந்தியாவின் அரசியல், சமூக உறுதித்தன்மையின் அடையாளம் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தை ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். 200 ஏக்கர் பரப்பளவில் 300 கோடி ரூபாய் செலவில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பேசிய அவர், தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எப்போது சண்டையிட்டாலும் எல்லை தாண்டி இருக்கும் தீவிரவாதிகளுக்கும் அவர்களது மாஸ்டர்களுக்கும் கூட பாதுகாப்பு இருக்காது என்றார். भारतीय सेनाओं ने ऑपरेशन सिंदूर को पाकिस्तान में मौजूद आतंकी ढांचा ढहाने के उद्देश्य से लॉन्च किया था। हमने उनके आम नागरिकों को कभी निशाना नहीं बनाया था, मगर पाकिस्तान ने न केवल भारत के नागरिक इलाकों को निशाना बनाया बल्कि मंदिर, गुरुद्वारा, गिरजाघर पर भी हमले करने का प्रयास किया। भारतीय सेना ने शौर्य और पराक्रम के साथ साथ संयम का भी परिचय देते हुए पाकिस्तान के अन्य தொடர்ந்து பேசிய அவர், பெஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியாவின் பதிலடியை பார்த்த பிறகு தீவிரவாதம் எங்கு இருந்தாலும் அதனை இந்தியா துளியளவும் பொறுத்துக் கொள்ளாது என்பதை உலகம் உணர்ந்திருக்கும் என்றும் அவர் பேசினார்.
எல்லையில் நடைபெற்ற மோதலில் வீரமரணம் அடைந்த ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் முரளி நாயக். கடந்த 9ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இவர் வீரமரணம் அடைந்தார். அவருடைய உடல் பெங்களூருவுக்கு விமானம் மூலமாக கொண்டுவரப்பட்டு பின்னர் சொந்த ஊரை அடைந்தது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அமைச்சர் நாரா லோகேஷ், அதிகாரிகள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவருடைய உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி முரளி நாயக்கின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பின் முரளி நாயக்கின் உடல் ஊர்வலமாக வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. உடலை ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷும் சுமந்து சென்றார். தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் முரளி நாயக்கின் உடல் அவருடைய சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே நுழைந்து அங்க இருக்கிற அந்த டெரரிஸ்ட் அவங்களை துவம்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்தது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் அளித்த பேட்டிதான் இது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடிகர் ரஜினிகாந்தின் திரைப்பட படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. இதற்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்னையர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து மத்திய அரசுக்கும் ராணுவத்தினருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போரை மிக திறமையா, வலிமையா, வீரியத்தோட கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, முப்படை அதிகாரிகளுக்கு, முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நெல்சன் இயக்கி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக அவர் கோழிக்கோடு செல்வது குறிப்பிடத்தக்கது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் ரோஜா கண்காட்சியில் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வடிவங்களை சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தனர். நீலகிரி கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். கோடை விழாவின் தொடக்கமாக கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் கூடலூரில் வாசனைப் பொருட்கள் கண்காட்சியும், உதகை அரசு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. இதில் 2 லட்சம் மலர்களை கொண்டு கடல்வாழ் உயிரினங்களின் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனை 10,000க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளனர். இங்கே வரும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ளவர் ஷோக்காக தான் வந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்களெல்லாம் ஃப்ளவர் ஷோ பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா கலராக இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ்லாம் நான் ரோஸ் பார்த்ததே இல்லை. கடல் பசு எல்லாமே அழிந்து வர ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ மே மாதத்தில் கடல் உயிரினங்கள் முட்டைக்கு பாதுகாப்புக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு தடைக்காலம் இருக்குது. அதை பொறுத்து இந்த ரோஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் டூரிஸ்டும் நிறையா வந்திருக்காங்க. பல வகையான ரோஜாக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சேலத்தில் வீடு புகுந்து வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நகைக்காக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாகிர் அம்மாபாளையம் எட்டிக்குட்டை தெருவை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். கடைக்கு பின்புறம் இருந்த வீட்டில் தன்னுடைய மனைவி வித்யாவுடன் அவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே புகுந்து அரிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. சத்தம் கேட்டு வீட்டின் மேல் மாடியில் இருந்து கீழே வந்து அவருடைய மகன் பெற்றோர் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு கூச்சலிட்டுள்ளார். உள்ளார அப்பா இறந்து கிடக்குறாங்க, ரத்தமா இருக்குன்னு உள்ளார போய் பார்த்தேன். ஒரே பிளட்டா இருந்துச்சு. அப்புறம் அம்மா தூக்கிட்டு அப்பா இப்படின்னு ஆடிட்டு இருந்தாரு. அப்பா தூக்கிட்டு ஜிகிச்சு போயிட்டான். அம்மா மூளையெல்லாம் வெளியில வந்துடுச்சு. செயின் 2யும் காணும், அம்மாவோடதையும் அப்பாவோடதையும். அப்பாவுக்கு 70ஆம் கல்யாணம் அடுத்த வாரம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு நேற்று நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து நாளைக்கு காலையில பழனி போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். உள்ளார பழம் முதற்கொண்டு இருக்க பழம் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. இதில் வித்யா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில் பாஸ்கரனின் உயிர் பிரிந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற சேலம் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் தடயங்களை சேகரித்தார். தம்பதியின் கழுத்தில் இருந்த 18 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நகைக்காக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஐபிஎல் போட்டிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய பதற்றம் காரணமாக ஐபிஎல் தொடர் 1 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த 4 நாட்களாக நீடித்த பதற்றம் புரிந்துணர்வு மூலமாக நிறுத்திக் கொள்ளப்பட்டது. இதனால் ஐபிஎல் போட்டிகள் எப்போது தொடங்கும் என்ற ஆர்வத்தில் ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகளை தொடங்குவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். ये सब कुछ अभी से लोग कितने वेन्यू पर क्या होगा सब वर्कआउट करना है, तो लॉजिस्टिकली भी वर्कआउट करने कैसे क्या हो सकता, लेकिन जल्दी होगा, चिंता मत करो. டெல்லி பஞ்சாப் இடையே பாதியில் நிறுத்தப்பட்ட போட்டியுடன் ஐபிஎல் தொடர் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தெரிவித்தார்.